இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே அழகான ரொம்ப ஸ்டைலாக ஒரு பின் கொசுவம் சாரீ சில்க் சாரீ யூஸ் பண்ணி எப்படி பர்ஃபெக்டாக 2 மினிட்ஸ்லேயே கட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. ஸோ சில்க் சாரீ ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு அதை வேர் பண்ணாமல் இருப்போம். பட் நல்ல ஒரு டான்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி சில்க் சாரீ வேர் பண்ணுறப்போ ரொம்பவே அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டு செல்லக்குட்டீஸ்க்கோ இந்த மாதிரி சாரீ வேர் பண்ணி அழகு பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ சில்க் சாரீ யூஸ் பண்ணி எப்படி சாரீ வேர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பின் கொசுவம் சாரீ கட்டுறதுக்கு ரெண்டு ஸ்டெப் மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ப்ளீட் வந்து ஃபஸ்ட்டே ப்ரீவியஸாக எடுத்து வச்சுருங்க. அதாவது இந்த பின் கொசுவம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான ப்ளீட்ஸ் வந்து ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி இந்த பல்லு மட்டும் எடுத்து வச்சுருங்க. ஸோ இது மட்டும் எடுத்துட்டிங்கனாவே நம்ம கட்டுறது வந்து ஈஸியாக 2 மினிட்ஸில் நம்ம கட்டிடலாம். ப்ளீட் மட்டும் ப்ரீவியஸாக எடுத்து வச்சுருங்க. பின் கொசுவத்துக்கான ப்ளீட் வந்து எப்படி எடுக்கணும்னா, சாரியோட உள் சுத்து பகுதி இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு தான் எடுக்கிறதுனால நம்ம வந்து நல்லா ப்ளீட் வந்து நல்லா ஒரு ஜான் அளவுக்கு வச்சுட்டு ஒரு 10 ப்ளீட் வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு டாப்பில் வந்து எப்போவுமே வந்து ப்ளீட்ஸ் கலையாமல் இருக்கிறதுக்கு ஒரு பின் பண்ணிவிட்டு, ஸோ அதனோட பார்டர் எட்ஜு வரைக்கும், அதாவது இந்த ஃபால்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பல்லு ப்ளீட் எடுப்போம். ஸோ இந்த பல்லு ப்ளீட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா லென்த் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஷார்ட்டாக எடுக்கிற மாதிரி, நம்மளுக்கு எடுக்கிற மாதிரி இந்த லெக் வரைக்கும் எடுப்போம்ல, ஸோ அது மாதிரி இல்லாமல் ஃப்ளோர் வரைக்கும் நல்லா தலை இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து அவங்க ஸ்டொமக் சைடு ஒரு பின் பண்ணுறப்ப இன்னுமே அந்த பல்லு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ ப்ளீட்ஸ் வந்து இது மாதிரி செட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இந்த பின் கொசுவம் இருக்குது இல்லையா, ஸோ அது அப்படியே அவங்களோட பேக் சைடில் இப்போ ஸ்கர்ட் போட்டிருந்தாங்கன்னா ஸ்கர்ட்டோட அந்த டாப்பில் அந்த உள்ளே வந்து டக்கிங் பண்ணி விட்டுருங்க ஹிப் சைடு. இல்லை இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் வந்து டான்ஸ்க்கெலாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு சுற்று வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வர்றப்போ சாரியை வந்து நல்லா மேலே தூக்கிட்டு நல்லா அந்த கணுக்காலுக்கு மேலே இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சாரியோட லுக்கே பார்த்தீங்கன்னா இந்த கண்டங்கால் சாரீ அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இப்போ எல்லா சாரியோட எட்ஜஸ் எல்லாத்தையுமே வந்து உள்ளே வந்து டக்கின் பண்ணி விட்டுருங்க. சுருக்க எல்லாம் அது மாதிரி உள்ளே வந்து டக்கின் பண்ணி விட்டுருங்க. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாரியை ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த கொசுவம் அடிக்கையில் வந்து கொஞ்சம் கரெக்டாக வராத மாதிரி, நீட்டாக இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் டக்கின் பண்ணுறப்ப மட்டும் உள்ளே நல்லா இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்படி ஒரு சுற்றி மறுபடியும் ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வரணும். அப்படி இந்த பேக் சைடு வரப்போ இந்த கொசுவத்தை தூக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து டக்கின் பண்ணுங்கள். கொசுவத்தை வந்து அது மேலே மூடி மறைக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ கொசுவத்தை நல்லா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து அதே மாதிரி கீழே கண்டங்கால் வரைக்கும் சாரியை தூக்கிட்டு நல்லா உள்ளே வந்து டக்கின் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், இந்த ஒரு ஸ்டெப்பு தான். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் கொண்டு வரப்போ நம்ம இந்த பல்லுவோட போர்ஷன் வந்துடும், செஸ்ட் ப்ளீட்டோட போர்ஷன் வந்துடும். ஸோ இதை என்ன பண்ணுங்கள், இப்போ பல்லு போர்ஷனை அப்படியே ஷோல்டரில் அவங்களோட டாப்பில் ப்ளவுசஸ் போட்டிருந்தாங்கன்னா ப்ளவுஸில், இல்லை டாப் போட்டிருந்தாங்கன்னா டாப்பில், ஸோ அந்த ஷோல்டரில் வந்து கரெக்டாக எப்பவும் போல் பின் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ மீதி வந்து செஸ்ட் ப்ளீட் கரெக்ஷன்ஸ் தான். ஸோ அதை வந்து நீட்டாக வந்து எல்லா ப்ளீட்ஸுமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு நீட்டாக எடுத்து விடுங்க. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த பார்டர் மட்டும் அப்படியே பேக் சைடு கொண்டு வந்துட்டு, ஸோ இதை அப்படியே விடாமல் கொசுவத்தை தூக்கிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பின் பண்ணி சேஃப்டி பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த எக்ஸஸ் போர்ஷன் இருக்குது இல்லையா, சாரி போர்ஷனு, வயசான பாட்டிங்களாம் இந்த அப்படியே விட்டுருவாங்க. பட் நம்ம குழந்தைங்கிறப்ப அப்படியே விட்டால் தடுக்கி விட்டுரும். அது அப்படியே வந்து ஒரு 4 ஃபோல்ட் பண்ணி 2 ஃபோல்ட் பண்ணி உள்ளே சொருகி விட்டுருங்க. அந்த கொசுவாவுக்கு பேக் சைடே வந்து நல்லா இருக்கிற மாதிரி உள்ளே வந்து டக்கின் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னென்னா, நம்ம வந்து அந்த 10 ப்ளீட்டு வந்து கொசுவத்துக்காக 10 ப்ளீட் எடுக்கிறோம், அயன் பண்ணுறோம், அதே மாதிரி பல்லும் எடுக்கிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த பல்லுவோட போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இது அப்படியே வந்து சேர்த்தி பேக் சைடு வந்து இன்னொரு பின்னு கீழே வந்து ஒரு ஜான் கீழே தள்ளி அந்த இடத்துல ஒரு பின் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அந்த முந்தான போர்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து ஹிப் சைடு வந்து சொருகிறப்போ இல்லை பின் பண்ணி பண்ணுறப்போ வந்து பேக் சைடு வந்து ரொம்ப இழுத்துட்டு இல்லாமல் இருக்கும். சில டான்ஸ் பண்ணுறப்போ குழந்தைங்களோட வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, இந்த பல்லு வந்து ரொம்ப மேலே முதுகு பக்கம் மேலே ஏறி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டே நீங்கள் இந்த மாதிரி பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த மாதிரி
ஃப்ரண்ட்டில் கொண்டு வரப்போ இந்த பல்லு இப்படி கொண்டு வரப்போ முதுகு மேலே ஏறாது. ஸோ அப்படியே அழகாக நின்றுக்கும். ஸோ இது அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துருங்க. ஸோ லெஃப்ட் சைடில் வந்துட்டு அப்படியே ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்களோட குழந்தைங்களுக்கு கண்டாங்க சாரீ ரொம்பவே அழகாக வேர் பண்ணி விடலாம். ஸோ நம்ம கட்டுற நார்மல் சாரியே வந்து உங்கள் குழந்தைகளுக்கு கட்டலாங்க. ஸோ அப்படி கட்டுறப்போ உங்கள் குழந்தைகளும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ என்ஜாய் பண்ணி பண்ணணும். ஒரு சாரீ வந்து நீங்கள் உங்கள் குழந்தைகள் கட்டுறீங்கன்னா அது அவங்களுக்கு வந்து பேர்டனாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் நான் சொன்ன இந்த டிப்ஸெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி கட்டி விட்டு பாருங்கள். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரியா ட்ராப்பிங் ஸ்டுடியோவில் சாரீ ப்ரீப்ளீட்டிங் ஆன்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ 1-on-1 கிளாஸ் வேணும், நீங்கள் உங்களுக்கு குழந்தைங்க இருக்குது, என்னால் வந்து குரூப் செஷன் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னா ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ 1-on-1 ஸ்பெஷல் கிளாஸில் ஸ்பெஷல் இண்டிவிஜுவல் அட்டென்ஷனோட கிளாஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ப்ரொஃபஷனலாக 4 டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்டோட வித் பிஸ்னஸ் ஸ்கோப்ஸ் ஐடியாஸ், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோட வித் ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸோட பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க.